Hi friends, welcome to Praganya home. இன்னைக்கு சூப்பரான weight loss வீடியோ தான். அதுவும் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா 75.9 என்னுடைய வெயிட். நிறைய பேர் யூடியூப்ல வந்து 5 நாள்ல 10 கிலோ குறைஞ்சேன், 10 நாள்ல 15 கிலோ குறைஞ்சேன்லாம் நிறைய வீடியோ போட்டிருக்காங்க. அதுவும் வந்து எக் டயட், அதாவது வெர்சாட்டில் விக்கி அந்த எக் டயட்டை ஃபாலோ பண்ணி தான் இன்னைக்கு நான் எவ்வளோ வெயிட்டை குறைஞ்சேங்கிறத இன்னைக்கு உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் டே வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து 3 எக் பாயில்டு எக் தான் எடுக்கணும். 3 எக், ஒரு ஆப்பிள், கிரீன் டீ. இதுதான் என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட்டு. அப்புறமா பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு வந்து குக்கும்பர் வித் கேரட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு குக்கும்பர் கிடைக்காததுனால வெறும் கேரட்டில் மட்டும் பெப்பர் சால்ட்டு போட்டிருக்கேன். ரெண்டு பாயில்டு எக் எடுத்திருக்கேன். ஏன்னா என்னால் 3 சாப்பிட முடியல. ஒரு கப் வந்து கிரீன் டீ சுகர் இல்லாமல் போட்டிருக்கிறேன். நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்ஸ், பிளைன் ஓட்ஸ் எடுத்திருக்கிறேன். மசாலா ஓட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க, ஆனால் அதில் கூட நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டான்ட்டு நான் பிளைன் ஓட்ஸ் எடுத்து ஒரு ஆப்பிளோட முடிச்சுக்கிறேன். நைட்டு வந்து ஹாட் வாட்டர் தான் நான் குடித்தேன், க்ரீன் டீ குடிக்கலை. இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டேவும் வந்து ஒரு ½ ஹவர் ஒர்க் அவுட் பண்ணணும். நம்ம எந்த டயட்டு, எந்த ஒரு ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலான்னு நினச்சா கூட ஓரளவு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸோடு நம்ம வந்து அந்த டயட்டை ஃபாலோ பண்ணோன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டே வெயிட் வந்து 75.4 இருக்குது. அதாவது நேத்திக்கும் இன்றைக்கும் வந்து ஒரு ½ கிலோ அளவுக்கு குறைஞ்சிருக்கு. இன்றைக்கும் வந்து அதே மாதிரி தான், நேற்று என்ன மாதிரி டயட் ஃபாலோ பண்ணேனோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் டயட் ஃபாலோ பண்ணுறேன். உங்களுக்கு இடையில வந்து பசிச்சதுன்னா உங்களுக்கு ஈவினிங் வந்து ஒரு ஆப்பிள் எடுத்துக்கலாம். இடையில நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணணுன்னாலே கண்டிப்பாக ஒரு 3லேருந்து 3.5 லிட்டர் தண்ணி வந்து குடிச்சிக்கிட்டே இருந்தோன்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ்க்கு அந்த தண்ணி குடிக்கிறது நல்லாவே வந்து ஹெல்ப் பண்ணும். இந்த வெயிட் லாஸுக்கு வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 நாள் வந்து ரொம்பவே ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இந்த வெயிட் லாஸ் ப்ரோக்ராமை வந்து எடுத்துக்கிட்டேன். என்னால் 3 எக்கு பாயில்டு எக்கெல்லாம் சாப்பிட முடியல. அதனால் நான் 2 எக்கு எடுத்துக்கிட்டு கேரட்டு, குக்கும்பர் மட்டும் போட்டு சலாட் மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். ஆனால் பசிக்கும் போதெல்லாம் நிறைய தண்ணி குடிக்கணும். ஆப்பிள் வந்து நான் ஈவினிங் பசிச்சதுன்னு ஆப்பிள் எடுத்துக்கிட்டேன். நைட்டு வந்து ஆஸ் யூஷுவல் வந்து ஒரு ஆப்பிள் ஓட்ஸ் எடுத்துக்கிட்டேன். இப்படி தான் வந்து என்னுடைய டேஸ் போகுது. பட் இது மாதிரி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு செகண்ட் டே வந்து பயங்கரமான தலைவலி, என்னால் தாங்க முடியாத லெவலுக்கு தலைவலி இருந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 3 நாள், இன்றைக்கி தேர்ட் டே வந்து 74.8 அந்த வெயிட்டு தான் இருந்தது. அதுவும் ½ ஹவர் ஒர்க் அவுட் பண்ணி இதே வெயிட் இருந்தது. எனக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருந்தது. என்னடா 3 நாள் ஆச்சு, அட்லீஸ்ட் ஒரு 2 கிலோவாவது குறையணுமே, ஆனால் அந்த அளவுக்கு குறையலையே நினச்சி ஓகே இன்றைக்கும் அதே மாதிரி டயட்டை ஃபாலோ பண்ணுவோன்னு பண்ணேன். இந்த எக் டயட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாயில்டு எக்காக சாப்பிட்றது ஒரு போரிங்கான ஒரு விஷயமா ஆகிடுது. அதுக்கு பிறகு வந்து கொஞ்சம் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வருது. உங்களுக்கு சாப்பிட்ட திருப்திங்கிறது வந்து அந்த சாப்பிட்ற கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்குது. அதுக்கு பிறகு வந்து பசிக்க ஆரம்பிச்சிடுது. அப்போ வந்து நீங்கள் தண்ணியோ அல்லது ஆப்பிள் அது மாதிரி ஒரே மாதிரியே வந்து ஃபுட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் போரிங்காக இருந்தது. என்னுடைய 4th டேவும் பார்த்தீங்கன்னா நான் வெயிட்டை வந்து காட்டலை, அதே 74.8 தான் இருந்தது. ஆனால் எனக்கு வந்து அந்த பாயில்டு எக்கே சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப போர் அடிச்சதுன்னு இன்றைக்கி வந்து ஆம்லேட் போட்டு ஆப்பிள் க்ரீன் டீயோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த எக் டயட்லெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு நான் வந்து ஒரு 5 நாள் இருந்தேன். 5 நாளில் வந்து எனக்கு 1 கிலோ 200 கிராம் தான் குறைஞ்சிது. இந்த 5 நாள் நான் மட்டும் கிடையாது, என்னுடைய ஃப்ரெண்டும் 2 பேர் சேர்ந்து இருந்தாங்க. நாங்கள் 3 பேர் இருந்தது. 3 பேருக்குமே அதே சேம் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம், ஹெட்டேக்கு, அந்த எக்கு ரெகுலராகவே பாயில்டு எக்கு சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப போரிங்காக இருந்தது. இருந்துமே எப்படியாவது 5 நாள் சாப்பிட்டுடலான்ட்டு பார்த்து நாங்கள் வந்து அதே மாதிரி கொஞ்சம் பாயில்டு எக்குக்கு பதில் அதாவது ஆம்லேட் மாதிரி சாப்பிட்டா நல்லாயிருக்குமேனு ரெகுலராகவே அந்த ஃபுட்டில் சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் பண்ணோம். ஆனால் வந்து எங்களுக்கு பெருசாக வந்து ரிசல்ட் இல்லை. ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி எல்லாம் வந்து வீடியோஸை பார்த்து நிறைய பேர் வந்து இதுக்காக நிறைய வந்து காஸ்ட், அதாவது ஒரு நாளைக்கே வந்து பார்த்திங்கன்னா 6 எக்குன்னா அது 6 எக்கு, ஆப்பிள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு 100 ரூபாயாவது ஆகுது.
அப்படி இருக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து நல்ல ஒரு நார்மலான டயட் இருந்து ஜங்க் ஃபுட்டெல்லாம் சாப்பிடாத ஒரு ஹாஃப் ஹவர் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணாலே கண்டிப்பாக ஒரு வாரத்தில் 2லேருந்து 2.5 கிலோ ஹெல்த்தியாக குறைக்கலாம். அதுக்கு பிறகு வந்து டே 5ல் வந்து என்னுடைய ஃபுட்டில் வந்து நான் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணேன். ஏன்னா ஆப்பிள் இல்லை, அதில் வந்து பார்த்திங்கன்னா கடலை எடுத்துக்கிட்டேன். எனக்கு வந்து இந்த 5 நாளில் பார்த்திங்கன்னா 200 தான் குறைஞ்சிருக்கு. இது வந்து பெரிய வெயிட் லாஸ் கிடையாது. இது நம்ம நார்மலாக ஒர்க் அவுட் பண்ணி நார்மல் ஃபுட் எடுத்தாலே கண்டிப்பாக இந்த வந்து 1 கிலோ வந்து ஒரு வாரத்தில் குறைக்க முடியும். ஸோ கண்டிப்பாக இதை வந்து யாரும் தயவு செய்து ட்ரை பண்ண வேண்டாம். நிறைய பேர் ட்ரை பண்ணியிருந்திருப்பாங்க, இருந்தாலும் என்னுடைய ரிசல்ட் இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் பிரகன்யா ஹோமை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல் வீடியோவில் நாம் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.